அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இனி 3 வருஷத்துக்கு நம்ம தொடப்பம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய தொடப்பம் வாங்கும்போது அதில் டஸ்ட்டு நிறையா இருக்கும். அதை எப்படி க்ளீன் பண்ணுறதோ அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தொடப்பத்தில் இருக்கிற குச்சி உதிராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இது சைடு ஓரங்களில் குச்சி உதிராமல் இருக்கிறதுக்காக நம்ம தையல் போட போகிறோம். தையல் போடுறதுக்கு கொஞ்சம் பெரிய ஊசியாக இருக்கணுங்க. நூலும் கொஞ்சம் தடியாக இருக்கணும். நான் இப்போ பூ கட்டுற நூல் தாங்க நான் இப்போ எடுத்துருக்கிறேன். நல்ல தடியாக இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் பூசியும் பெருசாக இருக்கணும். நூலும் இந்த மாதிரி தடியாக இருக்கணுங்க. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் தைக்கிறதுக்கு நல்லா ஸ்டிப்பாக நிற்கும். அப்படி உங்கள்கிட்ட தடியாக கிடைக்கலன்னா நீங்கள் தையல் மிஷினில் தைக்கிறதுக்கான நூல் வச்சுருப்பீங்களா, அந்த நூல் தான் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த நூலை ஒரு 8 மடிப்பாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி திக்னஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஸ்டிப்பாக இருக்கும். நூலை அந்த ஊசியில் கோர்த்துட்டு நல்லா முடி போட்டுட்டு இப்போ அதை நல்லா மேல் பகுதியிலேருந்து குத்திட்டு கீழ் பகுதியில் அந்த ஊசியை எடுத்துணுங்க. இது எடுத்துட்டு நல்லா அதை ரெண்டாக ஒரு முடி போட்டு முடிச்சு இறுக்கிக்கோங்க. இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா ஸ்டிப்பாக இருக்குங்க. அதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டு போடுறதுனால அந்த இடத்துல நல்லா முடி போட்டுருங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், அவுடாமல் இருக்கும். ஸ்டார்டிங் மட்டும் இந்த மாதிரி முடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிழிஞ்ச துணியை தைக்கிற மாதிரி தாங்க இதுவும் தைக்கணும். ஆனால் 2 பகுதியாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை தையல் மாதிரி ஃபுல்லாக போட்டு சுற்றி அந்த எண்டு வரைக்கும் கொண்டு முடி போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்குங்க. நீங்கள் தையல் ஒன்றா போட்டுட்டு அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கயலில் நீங்கள் முடி இந்த மாதிரி போட்டுகிட்டே நீங்கள் தையல் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க, அவுடாது. இந்த தொடப்பத்தில் இருக்கிற பெனிஃபிட் என்ன தெரியுமாங்க, லென்த்தாக இருக்கிறதுனால நம்ம எங்கேனாலும் குனிஞ்சு பெருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. எவ்வளோ தூரம்னாலும் நம்ம பெருக்கலாங்க. உங்களுக்கு ஈஸியாக 5 நிமிஷத்தில் பெருக்கிடலாம். நீங்கள் இதே ஒல்லியாக இருக்கும் அந்த தொடப்பத்தில் பெருக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். வீடு பெருக்கிறதுக்கு இந்த தொடப்பத்தில் நீங்கள் பெருக்கும்போது ஈஸியாக பெருக்கி எடுத்துடலாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மூளை முடுக்கிலலாம் நம்ம பெருக்கி கட்லுக்கீழெல்லாம் பெருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதே ஓரியாக இருக்கிற தொடப்பத்தை வச்சு பெருக்கும்போது ரொம்ப லென்த்தாக போகாது. நம்ம உள்ளே குனிஞ்சு நம்ம பெருக்கிற நிலைமையாக இருக்கும். அதே நீங்கள் இதை நீங்கள் கட்டலுக்கு வெளியே நின்றே நீங்கள் குச்சி உள்ளே விட்டால் போதும். அழகாக உள்ளே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் அழகாக க்ளீனாக வந்துருங்க. கட்டில் மட்டும் கிடையாதுங்க, பீடோக்கு கீழே கூட இல்லை எந்த மூளை முடுக்கில் இருந்தால் கூட டஸ்ட்டு அழகாக ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அப்போ நம்ம மேலே ஒற்றடிக்குன்னா கூட இந்த குச்சி லென்த்தாக இருக்கிறனால நம்ம ஈஸியாக ஒற்றடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த லென்த்தான தொடப்பத்துக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க. அழகாக விசிறி மாதிரி விரிஞ்சு இருக்கிறதுனால தூசிலேருந்து டஸ்ட்லேருந்து முடி வரைக்கும் எல்லாமே க்ளீனாகி அழகாக பெருக்கி வந்துடுங்க. மற்ற இதை க்ளீன் பண்ணுறதோட அங்கங்கே மண் கூட இருக்கும். இந்த தொடப்பத்தில் பெருக்கும்போது ஒரு துளி மண்ணு கூட நம்ம பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக கண்ணாடி மாதிரி பெருக்கி எடுக்கலாங்க. இந்த தொடப்பம் வாங்குறவங்களா இருந்தால் இந்த மாதிரி லென்த்தாக தொடப்பம் வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் நம்ம தையல் போட்டுட்டோம். நாங்கள் ஒரு தையல் போடல, நான் 2 தையல் போட்டுட்டேன், இன்னும் நல்லாயிருக்கு. இப்போ எண்டில் இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த தையல் போட்டதே தெரியாத அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் தையல் போடுறதுனால எதுவுமே உதிராமல் அப்படியே இருக்குங்க. நீங்கள் 2-3 வருஷம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது, தொடப்பு லைஃப் லாங் இருக்குங்க. இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது இப்போ நீங்கள் இது உதிராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் தையல் போட்டிங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம பிரிஞ்சு வரும் ஒரு நேரம். இந்த மாதிரி நம்ம ஆணியே அடிச்சிருந்தாலும் சில டைம் அந்த வயர் கட் ஆகி அப்படியே ஒன்றும் கட் ஆனாலும் சரி அப்படியே உதிர்ந்துட்டே வருங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு பெரிய டேப் எடுத்துக்கோங்க. இந்த டேப்பை இது பூரா சுற்றி நம்ம ஒட்டிக்க போகிறோங்க. இப்போ ஒட்டும் போதே கொஞ்சம் கம்புலேருந்தே நீங்கள் ஒட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேல் பகுதியிலேருந்தே ஒட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பிரிஞ்சு வராது. டேப்பு ஒட்டும் போது நல்லா டைட்டாக இழுத்துட்டு அந்த மாதிரி ஒட்டுங்க. அப்போ தான் நல்லா லூஸ் கொடுக்காது. நல்லா இறுக்கி பிடிச்சி இந்த மாதிரி நல்லா டைட்டாக டேப் ஒட்டுங்க. தொடப்பம் அதிக நாள் லைஃப் வர்றதுக்கு முக்கிய காரணம் தண்ணியில் படாமல் இந்த தொடப்பத்தை வச்சுருந்தீங்கனாலே அதுவே லைஃப் லாங் உங்களுக்கு நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ ஒட்டும் போது லாஸ்ட் ஸ்டேஜ் அளவுக்கு ஒட்டிக்கோங்க. அந்த குச்சியில் ஒட்ட வேணாம். அந்த பிளாஸ்டிக் ஒயர் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒட்டிக்கிட்டால் போதும். ஏன்னா அதுக்கு மேலே ஒட்டிக்கிட்டானா பிடிச்சி இழுக்கும்போது எல்லாமே வந்துருங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த பிளாஸ்டிக் கயிறு வரைக்கும் நீங்கள் இந்த டேப் ஒட்டினா போதுங்க. இது வரைக்கும் எண்டு வரைக்கும் நீங்கள் ஒட்டிக்கோங்க. திருப்பி ரிவர்சலில் இன்னொன்று ஒரு வாட்டி அதே மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிடுங்க. நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒட்டின இடத்துலையே நீங்கள் அந்த டேப்பை கொண்டு போய் லாஸ்ட்டாக முடிச்சிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒட்டும்போது டைட்டாக நல்லா இன்னும் 2 டேப் போட்டால் இன்னும் இருக்கலாக இருக்குங்க. உங்களுக்கு அவுடவே அவுடாது.
புதுசாக வாங்குகிற தொடப்பம் எந்த தொடப்பமாக இருந்தாலும் சரிங்க, இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க, லைஃப் வருங்க உங்களுக்கு. என்னடா இது இவ்வளோ வேலையை நம்ம செஞ்சிட்ருக்கணுமா இந்த தொடப்பத்துக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு 6 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கோ ஒரு தொடப்பம் வாங்குறதுக்கு பதிலாக டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தொடப்பம் வாங்கினாலே போதுங்க, காசும் மிச்சுங்க. இப்போ அவ்வளோதாங்க, லாஸ்ட் எண்டுக்கு டேப்பு ஒட்டி முடிச்சாச்சு. இதை நம்ம லாஸ்ட்டாக இப்போ பண்ண போகிறது. இப்போ நல்லா டைட்டாக இந்த மாதிரி ஒட்டிட்டு இந்த மாதிரி நல்லா கையை வச்சு முறுக்கி விடுங்க. அப்போ தான் அந்த பசத்தன்மை நல்லா இறுக்கி ஒட்டிக்கும், அந்த டேப் அந்த கயரோட ஒட்டிக்கும். அந்த மாதிரி இப்போ இறுக்கிக்கோங்க, இந்த மாதிரி நல்லா கையை வச்சு முறுக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து குச்சி உதிராமல் இருக்கிறதுக்காக தையல் போட்டோம். செகண்ட் ஒன்றா டேப்பு ஒட்டிக்கிட்டோங்க. தேர்டு ஒன்று வந்து இந்த மாதிரி தூசி தூள் வந்து புதுசாக வாங்கின தொடப்பத்தில் நிறையவே வரும். இது வந்து நம்ம பெருக்கும் போது ரொம்பவே எரிச்சலாக இருக்கும், தூள் நிறைய வர்றதுனால. இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கவர் எடுத்துக்கோங்க, அந்த தூள் வராமல் தடுக்கிறதுக்காக. இப்போ இந்த பெரிய கவரில் வந்து இந்த தொடப்பத்தை அதுக்குள்ளே உள்ளே விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 2 தட்டு தட்ட போகிறோம். இப்போ தட்டும் போது அதிலே பாதி டஸ்ட்டு வந்து நம்ம ரிமூவ் ஆகி வந்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக கையை வச்சு தட்டி விட்டாலும் பரவாயில்ல, இல்லைனா நீங்கள் அந்த சீப்பு வச்சு கூட நம்ம இந்த மாதிரி தட்டி விடலாங்க. இந்த மாதிரி மேலே தட்டி விடுங்க. இந்த மாதிரி தட்டும் போது பாதி டஸ்ட்டு வந்து அது மேலே இருக்கிற ஒட்டி இருக்கிற சின்ன சின்ன தூள்லாம் வந்து அழகாக ரிமூவ் ஆகி அந்த கவருக்குள்ளேயே விழுந்துருங்க. அதே கவர் இல்லாமல் நீங்கள் தட்டினீங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டுமோ நீங்கள் கீழே தான் விழுந்திருக்கும், மறுபடியும் பெருக்கிட்டு இருக்கிறதா இருக்கும். நீங்கள் கவருக்குள்ளே வச்சு இந்த தொடப்பத்தை தட்டுறதுனால எல்லா டஸ்ட்டும் அந்த கவருக்குள்ளே தாங்க விழும். அதனால் உங்களுக்கு ரொம்ப இன்னும் ஈஸியாகவே இருக்குங்க. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தட்டி முடிச்சுட்டு இன்னமும் அந்த டஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ரிமூவ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னொன்று டிப்ஸும் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பாதி அளவுக்கு நம்ம தட்டி எடுத்துட்டோம், எவ்வளோ டஸ்ட் இருக்குது நீங்களே பாருங்கள். இந்த கவருக்குள்ளே எவ்வளோ டஸ்ட் வந்துருச்சு பாருங்கள். வந்து நம்ம 80% வந்து நம்ம அந்த டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ மீதி இருக்கிற 10% ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த சீப்பை வச்சு இந்த மாதிரி மெதுவாக தலையை நம்ம சீவுற மாதிரி சீவி எடுங்க. ரொம்ப ஃபோர்ஸாக எடுக்க வேணாம், மெதுவாக அந்த தலையை எப்படி மெதுவாக வருமோ அதே மாதிரி மெதுவாக சீவி எடுங்க. சீப்பு உடைய பல்லு வந்து கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக இருக்கணும், அகலமாக இந்த மாதிரி கேப் இருந்தால் தான் சீவ முடியுங்க. இந்த மாதிரி தொடப்பத்தை நீங்கள் சின்ன சீப்பை எடுத்துகிட்டு வந்து சீவி விடாதீங்க, அது இன்னும் கொஞ்சம் அந்த இருக்கிறதெல்லாம் கட்டாயி வந்துருங்க. அதனால் நீங்கள் இந்த பெரிய சீப்பாக இருந்துச்சுன்னா அகலமாக கேப் இருந்த சீப்பை வந்தால் சீவி எடுத்துக்கோங்க. இல்லை உங்ககிட்ட இந்த மாதிரி சீப்பி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தூக்கி போடுற வேஸ்ட்டான ப்ரெஷ் இருக்குல்லங்க, அந்த ப்ரெஷ்ஷை கூட வச்சு இந்த மாதிரி மெதுவாக பண்ணலாம். ஆனால் அதில் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஆகும். இல்லையா துணி துவைக்கிற ப்ரெஷ்ஷை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருந்தால் நீங்கள் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு கூட இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். அழகாக அந்த டஸ்ட்டு கூட ரிமூவ் ஆகி வருங்க. நீங்கள் துணி துவைக்கிற ப்ரெஷ்ஷு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுங்க, ரொம்ப அது ரஃப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ எல்லாமே அதுவும் பிஞ்சிட்டு வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் சீப்பு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணும்போதே பாதி டஸ்ட் வந்துடுங்க. உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஏற்கனவே 80% ரிமூவ் ஆயிடுச்சு, நீங்கள் 10% இந்த மாதிரியே நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக வந்து சில பேர் வந்து நிறைய பேர் வந்து தண்ணியில் முக்கிட்டு அதுக்கப்புறமா வெயிலில் காய வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணுறாங்க. அது சீக்கிரமாக வந்து போயிடுங்க. இனிமேல் அந்த தப்பை மட்டும் தயவுசெய்து செய்யாதீங்க, தண்ணியில் போடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த டஸ்ட்டு சீப்பு வச்சு செய்ய முடியுமோ முடிஞ்சால் தெரிஞ்சுக்கோங்க. இல்லைனா இந்த கவரில் வச்சே நீங்கள் டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற 10% வந்து என்னன்னு சொன்னால், நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது பெருக்குவீங்களே அப்பயே வந்து அது பாதி ரிமூவ் ஆகிடுங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தூசி குப்பை அள்ளும் போது அதுவும் சேர்ந்து நீங்கள் அள்ளி போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு மேலே லைட்டாக டஸ்ட்டு தான் இருக்கும். ஏன்னா நம்ம 90% ரிமூவ் பண்ணிட்டோம். அந்த 10% அந்த தூள் இருந்தால் பரவாயில்லைங்க, நீங்கள் பெருக்கும்போது அள்ளி எடுத்துக்கோங்க. அதுக்காக தண்ணியில் அதை முக்கிறேன்னு செய்யாதீங்க, அந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க. ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணுங்க. அடுத்ததான் நிறைய பேர் வீட்டில் வந்து தொடப்பத்தை வந்து இந்த மாதிரி படுக்க போட்டு வைக்கிறது, இல்லைனா வந்து இப்படி நல்லா உள்டாவாக திருப்பி வைக்கிறது. சீக்கிரமாக வந்து இந்த மாதிரி தொடப்பம் வந்து சீக்கிரமாக போயிடுங்க. இந்த மாதிரி மடக்காமல் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது இங்கே இல்லை இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆங்கரில் மாட்டுங்க. அப்படி இல்லையா இந்த மாதிரி நீங்கள் கம்பை வந்து கீழ்ப்பகுதியில் வச்சுட்டு இந்த மேல் பகுதியை இப்படி வச்சுடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு லைஃபும் வரும். அதுலேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆங்கர் மாற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுலேயே அப்படியே ஆங்கர் மாதிரி இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆணி கூட அடிச்சு நீங்க அந்த மாதிரி மாட்டி வச்சுக்கோங்க. மேல் பகுதியில் இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வந்து அந்த இது சீக்கிரமா உதிர்ந்து வராம இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி நான் சொன்ன டிப்ஸ் 3 டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே அடிக்கடி தொடப்பம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. கண்டிப்பா இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 3 வருஷத்துக்கு வருங்க. எனக்கெல்லாம் 3.5 வருஷத்துக்கு மேலேயே வந்ததுங்க. நான் வச்சிருக்கிறத பொறுத்து தான் நம்ம தொடப்பம் வந்து லைஃப் வருங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து கீழ் பகுதியில் வந்து உங்களுக்கு லெவலாக வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் மூளை முடுக்கில் பெருக்கும்போது உங்களுக்கு குப்பை வந்து ஒன்று போல் வருங்க. உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.